வெல்கம் பேக் டு லிட்ரேச்சர் ஃப்ரீக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு டிசன்ட் ஆஃப் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட தியரிஸ், பேசிக் தியரிஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற தியரி கெஸ்டர் தியரி. கெஸ்டர் தியரினா என்னென்னு சிம்பிளிஃபைடாக ஒரு நோட்ஸ் இருக்குது பாருங்கள். திஸ் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் assumption that gesture preceded speech. It tells that primitive man initially communicated through gestures. Some popular example are the sign language of dead Indians in North America and ancient art forms of India like Bharatanatyam and Kathakali. They use gestures and facial expressions more effectively for communication. Such a language was natural and spontaneous. Even now, when we speak, we use our hands when we say I and you. So also here and there. ஸோ கெஸ்டர் தியரி அப்படின்னா என்னென்னா, லைக் நம்ம பேச்சுக்கு முன்னாடி வந்தது வந்து கெஸ்டர்ஸ், அதாவது நம்மளுடைய பாவனைகள், அதுதான் வந்து கெஸ்டர்ஸ் சொல்கிறோம். அதுதான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அப்போ இருந்த ஆதி காலத்து மனுஷங்க வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல பாவனைகள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தது அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. ஏன் இன்னும் கூட நம்ம வந்துட்டு பேசும்பொழுது கை அதாவது அசைச்சு தான் நம்ம பேசுகிறோம். இங்கே வா போனும் போது நீ நான் அப்படி சொல்லும் பொழுதோ இந்த மாதிரி கையை யூஸ் பண்ணி அந்த கெஸ்டர்ஸ் இன்னும் கூட நம்மளை விட்டு போகலை அப்படின்றது தான் இந்த தியரி, கெஸ்டர் தியரி. ஸோ செகண்ட் ஒன், போப்பு தியரி. This theory based on the cries of nature or involuntary and instinctive sounds man produced during the emotions like anger, pain, love, joy, fear, etc. The early man must have used both emotive cries and gestures. He soon realized that gestures could not be used while engaged in manual labor, invented language. So அதாவது பூப்பு தியரி இஸ் நத்திங் பட், அதாவது நம்மளுடைய ஒரு சோகம் வரும்பொழுதோ இல்லை வந்து ஒரு ஆத்திரம் வரும்பொழுது நம்ம ஏற்படுத்துகிற அந்த சவுண்ட்ஸ் தான் வந்து பூப்பு தியரி சொல்கிறாங்க. மனுஷங்க வந்து அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரைஸ் வந்தது, அதாவது அவங்களுக்கு எமோஷன்ஸ் வரும்போது ஏற்படக்கூடிய அந்த சத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேலையாக இருக்கும் போது நம்ம வந்து கெஸ்டர்ஸே பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு வந்தபோது தான் இதோட தேவை வந்து ஏற்பட்டது. அதாவது இந்த க்ரைஸை பூப்பு தியரி வந்து தேவைப்பட்டது, ஏதாவது சவுண்ட்ஸ் பண்ணுறது அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. Poo had first was only a cry implying contempt or gust. Later it became a word and used in a praise to poo a scheme. ஃபஸ்ட்டு இது வெறும் ஏதாவது பிடிக்கலை, அதை மறுக்கிறோம் அப்படின்னும் போது ஏற்படுத்தக்கூடிய அந்த சத்தம் மட்டும்தான் வந்து பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதில் எல்லாமே வேர்ட்ஸில் வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இதை வந்து ஒரு பூ தியரி, ஒரு ஸ்கீமாக வந்து கொண்டு வந்தாங்க. Next move on to next question, a language family பற்றி படிக்க போகிறோம். The language which have some features and some shared properties are grouped together. This group is known as language family. Language family அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இந்த மாதிரி எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் ஆக்சுவலி ஒன்றா இருக்கிற சிமிலரான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும், ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை அக்காமடேட் பண்ணி ஒரு லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் கீழே கொண்டு வரது தான் இந்த லாங்குவேஜ் ஃபேமிலி. அதாவது ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் பல லாங்குவேஜ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஸோ என்னென்ன லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.